தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்தியா மாலத்தீவு இரு நாடுகளின் உறவில் ஏற்பட்ட உரசல் விரிசல் இது எல்லாம் தான் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே செய்திகளை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்போ இருந்து இப்போ பிரதமர் மோடி பதவியில் இருக்கும் வரைக்கும் மாலத்தீவு இந்தியாவிடையேயான உறவில் எப்பொழுதுமே ஒரு சுமூகமான ஒரு நிலை தான் இருந்துட்டு வந்தது. அதிபர் முகமது மொய்சு பதவி ஏற்கும் வரை. அதிபர் முகமது மொய்சுவை பொறுத்த வரைக்கும் கெட் அவுட் இந்தியா, இந்திய துருப்புகளை வெளியேறு அப்படின்ற ஒரு கோஷத்தோட பதவிக்கு வந்தவர். இந்திய எதிர்ப்பு மனநிலை கொண்டவர் அப்படின்றத தாண்டி சீன ஆதரவு மனநிலை கொண்டவர் அப்படின்றது தான் இங்க கூடுதலாக கவனிக்கப்பட்டது. சீனாவுடன் அவர் காட்டிய நெருக்கம், இந்தியாவுக்கு எதிராக அவர் வெளியிட்ட கருத்துகள், அவருடைய கட்சிகள் வெளியிட்ட கருத்துகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை இன்னும் மோசமாக்கியது. ஒரு சின்ன நாடா இருக்கட்டும் இல்ல பெரிய நாடா இருக்கட்டும், அந்தந்த நாட்டுக்கு அவங்கவுங்க இறையாண்மை ரொம்ப முக்கியம். மாலத்தீவும் தங்களுடைய இறையாண்மை மீது கவனம் செலுத்துறதுல தப்பே கிடையாது. அதுக்காக தொடர்ந்து உதவி செஞ்சு வரும் ஒரு நாட்டை எல்லல் பண்ணுவதும் எகத்தாளமா பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்டிடியூட். அதை தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக முகமது மொய்சுவும் அவருடைய கட்சியினரும் தொடர்ந்து காட்டி வந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்தியாவும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள ஆரம்பிச்சது. எப்பயுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கை தான் பின்பற்றிட்டு வந்தோம். நம்மளுடைய அண்டை நாட்டவருக்கு முன்னுரிமை அப்படின்றது தான். இதை பேஸ் பண்ணி தான் 1981 இந்திரா காந்தியும் இரு நாடுகளுக்கு இடையே இந்த மாலத்தீவு இந்தியாவுடைய ஒப்பந்தமும் கையெழுத்து பண்ணாங்க. அதாவது இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய நமக்கு ஒரு நல்லுறவு இருக்க வேண்டும் அப்படின்றத உறுதி பண்ணியிருந்தாங்க இந்திரா காந்தி. அதுதான் ஆட்சிகள் மாறினாலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அங்க மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவையே நம்பியிருக்கும் ஒரு நாடாக இருப்பதால அவங்களுக்கு விவசாய பொருட்களா இருக்கட்டும், கட்டுமான பொருட்களா இருக்கட்டும், இல்ல பாதுகாப்பு தளவாடங்களா இருக்கட்டும், பிற நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதுல இந்தியா ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து வந்தது என்றால் அது மாற்று கருத்தே கிடையாது. சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்பர் 1 பாத்தீங்கன்னா இந்தியா தான். வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் 5ல எப்பயுமே இந்தியா வந்துடும். இந்த அளவுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தமாகத்தான் இருந்து வந்தது. இந்த நிலையில தான் பதவிக்கு வந்தார் அதிபர் முகமது மொய்சு. இந்தியாவே வெளியேறு என்ற கோஷத்தோடு பதவிக்கு வந்தவர் அதை ஒரு அரசியல் பேச்சாக தான் கொண்டிருப்பார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா காட்டமாக களத்திலையும் இறங்க ஆரம்பிச்சார். சீனாவோடு அவர் காட்டிய நெருக்கம் மேலும் நம்ம இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மோசமாக்கியது. இந்த நிலையில தான் பொறுத்தது போதும்னு களத்தில் இறங்குச்சு இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு மேற்கொண்ட ஒரு நாள் பயணம் சர்வதேச அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது, பெரும் பேசு பொருளாகவும் மாறியது. அந்த கட்டத்தில் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிபர் முகமது மொய்சு என்ன பண்ணார்? நாங்கள் சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் எங்களை மற்ற நாடுகள் புள்ளி பண்ணுறதை நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம் அப்படின்னு காட்டமாக அதே நேரத்தில் மறைமுகமாக இந்தியாவை விமர்சிச்சிருந்தார். புள்ளி பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்தியா தரப்புல இருந்து வச்சாலுமே தொடர்ந்து அந்த உறவில் அந்த உரசலையும் விரிசலையும் சீராக்குவதில் இன்னொரு பக்கம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வந்தது. ஆனால் முகமது மொய்சு சீனாவோடு மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்ந்து சீனா மக்கள் நிறைய மாலத்தீவுக்கு சுற்றுலாவுக்கு வர வேண்டும் அப்படின்ற அவருடைய கோரிக்கையெல்லாம் ஓகே, இந்தியாவை அவ்வளோதான் விட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் போல இருக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு நெருங்கிய ஒப்பந்தங்கள் கொண்ட இரு நாடுகளுக்கு இடையான உறவை அவ்வளவு சீக்கிரம் முறிச்சிட முடியுமா? ஸோ மாலத்தீவு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அங்க இருக்கக்கூடிய படை துருப்புகளை இந்தியா முதற்கட்டமாக சிலரை பெற்றுக்கொண்டது. ஆனால் முழுசா உறவு முறிச்சுக்கிட்டோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. படை துருப்புகளுக்கு பதிலாக ஒரு டெக்னிக்கல் டீமை, ஒரு தொழில்நுட்ப குழுவை இந்தியா அனுப்பி வச்சது அந்த தளவாடங்களை எல்லாம் கையாள்வதற்காக. முழுசா வெட்டி கொள்ள முடியாத ஒரு உறவுங்க. என்னதான் இப்ப இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க எதிர்ப்பா பேசினாலுமே எந்த அளவுக்கு நம்ம மேல அவங்க சார்ந்திருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன நாடுகளை நாமும் சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது தான் கள யதார்த்தம். அவர்களுடனான உறவை முழுமையா முறிச்சுக்க முடியாததுக்கும் இதுதான் காரணம். ஸோ தொடர்ந்து சீனாவோட ஒப்பந்தங்கள் மேலே ஒப்பந்தங்கள், இந்தியாவோட மோதல் போக்கு இப்படியே இருந்த முகமது மொய்சு திடீர்னு ஒரு யூட்டன் அடிச்சார் பாருங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த நாட்டோட உள்ளூர் ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கும் போது இந்தியாவிடம் மாலத்தீவு வாங்கிய கடன் பற்றி ஒரு கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. அப்போ ஒரு பதில் சொன்னார் பாருங்க. இந்தியா நமக்கு ஒரு முக்கியமான கூட்டணி நாடுங்க, ஒரு முக்கியமான ஆலி. இந்த பிராந்தியத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு அத்தனை பலம் வாய்ந்தது. எனக்கு நிச்சயமா தெரியும் இந்த கடனை மறுபடியும் திருப்பி செலுத்துதல ஒரு நிவாரணம் இந்தியா நமக்கு கொடுக்கும்னு. இப்படி ஒரு பல்ட்டியை யாருமே எதிர்பார்க்கல முகமது மொய்சுவிடம் இருந்து. அதாவது கிட்டத்தட்ட $400 மில்லியன் அளவுக்கு மாலத்தீவு இந்தியாவிடம் கடன் பட்டிருக்கிறது. என்ன தம்பி என்னாச்சுன்னு கிண்டல் பண்ற அளவுக்கு நிலைமை மாலத்தீவுல மாறி இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் கிண்டல் பண்றாங்கன்றதை தாண்டி அவங்க மாலத்தீவு நாட்டு மக்களே அதிபர் முகமது மொய்சுவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஸோ முகமது மொய்சுவோட இந்த திடீர் பல்டி இந்தியாவுடைய ராஜதந்திரம் அப்படின்றத தாண்டி சீனாவை நம்பினோர் யார்தான் கைவிடப்படாமல் இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேலியும் கிண்டலையும் இன்னும் வலுப்படுத்தியது. அது மட்டும் இல்லாம இந்தியா மாலத்தீவு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தின்படி கடந்த 43 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை ரெனுவல் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமும் வந்தது. அந்த காலகட்டத்தின்படி மாலத்தீவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அது சாதாரண வெங்காயமா இருக்கட்டும், உருளைக்கிழங்கு, அரிசி, பருப்பு, சர்க்கரை, முட்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில இருந்து தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வர்த்தகத்தை மீண்டும் ஒரு ரெனுவல் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்தபோது ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா அதற்கு ஒப்புதல் அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இங்க இருந்து இந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே மீண்டும் மாலத்தீவுக்கு சென்றிருக்கிறது. இதுக்கு அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது எக்ஸ் தளத்தில் நன்றியையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது எந்த எக்ஸ் தளத்தில் அந்த நாட்டுடைய முன்னாள் அமைச்சர்களும் அந்த நாட்டுடைய அதிபரும் இந்தியாவுக்கு எதிராக பல காட்டமான விமர்சனங்களை முன்வச்சாங்களோ அதே எக்ஸ் தளத்தில் இப்போ இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவிக்கு அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவிச்சிருக்கார். ஸோ முகமது மொய்சுவோடைய இந்தியாவுக்கு ஆதரவான திடீர் பேட்டி, அதனைத் தொடர்ந்து இந்தியா தரப்புல இருந்து இப்போ மாலத்தீவுக்கு அனுப்பப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள், இதெல்லாம் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு சமாதான படலம் மீண்டும் தொடங்குகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இவ்வளவு நேரம் முறுக்கு காட்டியிருந்த மாலத்தீவு இந்தியாவுடைய அமைதிக்கு முன் பணிந்ததா என்ற ஒரு கேள்வியும் இதை எழுப்பியிருக்கிறது. அதே வேளையில் சீனாவோட தொடர்ந்து நெருக்கம் காட்டி வந்த மாலத்தீவு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கு பிரதானமாகிறது. இதையெல்லாம் தாண்டி இத்தனை நாள் சமூக ஊடகங்களில் இந்தியாவையும் இந்தியர்களையும் சீண்டிக் கொண்டிருந்த மாலத்தீவு நாட்டு குடிமக்களுமே கூட தற்போது இந்தியாவின் இந்த நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவுக்கு உண்மையிலே பெரிய மனசுப்பா என்று தங்களுடைய பாராட்டுகளை வெளிப்படுத்தி வருகின்ற அதே நேரத்தில் அந்த நாட்டு அதிபர் முகமது மொய்சுவுக்கு எதிரான கண்டனங்களும் வலுக்க ஆரம்பித்திருக்கின்றன. இன்னும் சில மாதங்களில் தேர்தலை சந்திக்க இருக்கிறது மாலத்தீவு. இந்த கண்டனங்கள் வாக்குகளாக பதிவாகுமா, சீன ஆதரவு நிலை கொண்ட முகமது மொய்சுவின் ஆட்சி தப்புமா என்ற பல்வேறு கேள்விகளையும் இது எழுப்பியிருக்கிறது. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான அமைதியான நல்லுறவுன்றதோடைய முக்கியம் என்னைக்குமே மாறாது. அதுக்கு தற்போது மாலத்தீவும் ஒரு சிறந்த உதாரணமாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.